உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு என்ன gift வேணும்னு சொல்லுங்க. எனக்கு gift ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு வயிற்றுக்குள்ள இருக்கு. இது நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிடைச்ச gift. உங்களுக்கு தனியா என்ன gift வேணும்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் என் மேல இதே அன்போட இப்படியே இருந்தா போதும். அது என்னைக்கும் மாறாதாதே. வேற ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு நான் அதை கொடுப்பேன். இப்போதைக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எங்க அம்மா திரும்பி வரணும். அவங்க இல்லாதது எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கு. எதையோ இல்ல, என்னையே இழந்த மாதிரி இருக்கு. அவங்க திரும்பி வர்றது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட தேவை, ஆசை எல்லாம். நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பாசமே அவங்கள உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்துடாதே. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களை இனிமே தொலைச்சிடவே கூடாது. இதுக்கப்புறம் எப்பவுமே நானும் நீங்களும் பிரியவே மாட்டோம். ஆதி, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இருக்காது. யாரு? இங்க பாரு, வேற யாரும் இல்ல, உன் மாமன் தர்மலிங்கம் தான். அவன் உன்னை குத்த சொல்லிதான் ஆள் அனுப்பியிருக்கான். ஆனா அவனுங்க மாத்தி உன் பொண்டாட்டிய குத்திட்டானுங்கடா. வர்ற திங்கக்கிழமை உன் மாமனை எலெக்ஷன்ல வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன். அவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வையே, நான் சொல்றதுதான் உண்மை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமன் தான், உனக்கு நல்லா புரியும். டேய், என்ன ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ இப்போ? ஒண்ணு இல்லடே, இந்த சங்கர் வந்திருந்தா அப்படி இல்ல, அவர் காலில் ஒரு விஷயம் சொன்னாரு. அதான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன சொன்னாரு? அது உன்ன கத்தியால குத்துனாங்கல்ல, அது உங்க அப்பா சொல்லிதான் குத்துனாங்களா? அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையா என் அப்பாவோட? எப்ப பார்த்தாலும் என் அப்பா என்ன சொல்லிட்டே இருப்பாரா? நானும் நம்பல. நான் சொல்லிட்டேன் அந்த ஆள்கிட்ட, அவருக்கு என்ன பிடிக்காது, ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் போக மாட்டாருன்னு. இருந்தாலும் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கடே. என் அப்பா தப்பு செய்ய மாட்டாருன்னுலாம் நான் சொல்லல. உன்னை பிடிக்காம நிறைய தப்பு பண்ணிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாரா? எனக்கு தெரியாதா? அந்த ஆள் கூடயே தானே பழகிட்டு இருக்கிறேன். எத்தனை மாசமாச்சு? இத்தனை நாள பார்த்துட்டு தானே இருக்கேன். இது பாரு, அன்னைக்கு ஏதோ அவரு ரத்தம் கொடுத்தாரு, நான் பொழைச்சேன். அதுக்காக என் அப்பா பத்தி எல்லாம் தப்பா பேச வேணான்னு சொல்லிடுற அந்த ஆள்கிட்ட. இது பாரு, பெத்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு என் அப்பா அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? டென்ஷனா என்னையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்கிற. நான் சொன்னேன், நான் நம்புறேன்னு சொல்லி சொன்னா இல்ல ஒரு விஷயம் வந்து சொன்னா அது மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு, அது வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கும் தோணுது அவன் பழைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறான் அப்படின்னு. ஆனா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னா அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரியா? பார்க்காதரே, நான் திருப்பி திட்டி அமிச்சிட்டேன்டே. சரி, நம்ம சந்தோஷமா இருந்தா யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குதுல்ல? சரி விடு, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல. அந்த ஆள் ஒரு விஷயம் சொன்னேன் நான், விடு. அதுக்குன்னு தெரியாம கண்டதையும் பேசுவானா அந்த ஆளு? இந்த அளவுக்கு தாண்டி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன் நான். எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ? நான் ஒன்னும் டென்ஷன் எல்லாம் படலடா. இனிமே அந்த ஆள்கிட்ட அப்படியெல்லாம் பேச வேணான்னு சொல்லிரு, சரியா?
ஓகே? என்ன? ஏய், ஏய், என்ன? வாசனை செம்மையா இருக்கு. என்ன ஷாம்பு? ஷாம்பு எல்லாம் போடுறது இல்ல, சீயக்கா பொடி தான். அப்படியா? அதுல செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, மருதாணி, செவ்வந்தி பூ இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. பொண்ணுங்க கூந்தலுக்கு இயற்கையிலே ஒரு மனம் இருக்குன்னு சொன்னதுல உண்மைதான் போல இருக்க. எப்படி சொல்ற? சின்ன வயசுல எங்க அப்பா தான் மடியில படுத்துட்டு இருக்கும்போது அவங்க கூந்தல்ல இருந்து ஒரு மனம் வரும். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட கூந்தல்ல இருந்து ஒரு நல்ல மனம் வரும். இப்ப அதே மாதிரி உன் கூந்தல்ல இருந்து வருது. இதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அப்படியா? கடவுள்ல இருக்கட்டும். எனக்கு என்ன தர? மாமனுக்கு என்ன வேணும்? எது கேட்டாலும் கொடுப்பியா? ம், உன்னதான் கேட்பேன், வேற என்ன கேட்பேன்? வாழ்க்கையில முதல் தடவையா அம்மா உன்னை விட்டு தூரமா போறேன். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல ஆதி. நான் போறேன் ஆதி. இனிமே அம்மா வரமாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.